எப்பவுமே நம்ம இட்லி மாவு அப்படி இல்லைன்னா ரவையில தான் பணியாரம் பண்ணுவோம். இந்த மாரி சோள பணியாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும். இது நாட்டு சோளம் 1 அழாக்கு எடுத்துக்கணும். இதோட 3/4 அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிருக்கேன். இதோட 1 கை அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். நீங்க வெள்ளை உளுந்து சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்து, தண்ணீல ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இத அலசி கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சுட்டு, உப்பு சேர்த்து நல்லா கலக்கி, ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சதும், இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு, இது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பணியார கல்லில் ஊற்றி எடுத்து 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிறுதானியத்தில் செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.